பென்னி குயிக், கார்மெல் பென்னி குயிக் அப்படின்னு சொல்றவர், ஜான் பென்னி குயிக் அப்படின்னு சொல்றவர் தான் இந்த முல்லை பெரியாறு அணையை கட்டினார். பிரிட்டிஷ் ஆட்சியில மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேனி இந்த மாவட்டங்கள்லாம் பயங்கரமான வறட்சி, மழையே இல்ல, ஜனங்கள் எல்லாம் பசியில வாடி செத்து போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த இந்த ஜான் பென்னி குயிக்கு மனசை தாங்க முடியல. இவர் ஒரு இன்ஜினியர், அந்த நாட்கள்ல பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய ஒரு இன்ஜினியராக இருந்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இங்க ஒரு பெரிய ஒரு அணை கட்டினா இத்தனை மாவட்டமும் பயன்படும். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வருகிற தண்ணியை நம்ம தேக்கி வச்சோம் அப்படின்னா இந்த நீர்ப்பாசனம் எல்லாருக்கும் உதவும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்த பிரிட்டிஷ் அரசு கொஞ்சம் பணத்தை ஒதுக்குச்சு. ஆனா அந்த பணத்தை வச்சு முழுசா கட்டி முடிக்க முடியல, பாதியில நிக்குது, கால்வாசி தான் கட்ட முடிஞ்சது. இதுக்கு மேல போய் இந்த ஜான் பென்னி போய் கேக்குறாரு, ஐயா 10 பைசா தாங்க, இது கட்ட முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கையை விரிச்சிச்சு, இனி எங்கிட்டலாம் பைசா கிடையாது, கட்டினா கட்ட, கட்டாட்டி போனா போட்டும், அப்படி நின்னாலும் பரவாயில்ல, செத்தா சாப்பிட்டுன்னு விட்டுறாங்க. இந்த பென்னி குயிக் என்ன தெரியுமா பண்ணார்? ஜான் பென்னி குயிக் தன்னுடைய வீட்டுக்கு போனார், தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போனார், இந்தியாவை விட்டு சொந்த நாட்டுக்கு போனார். தன்னுடைய அப்பா அம்மா கூட, அவங்க 3 சகோதரர்கள், 3 சகோதரர்கிட்டையும் பேசினார். என்னுடைய சொத்தை பிரிச்சு தாங்கன்னு கேட்டார், என்னுடைய சொத்தை பிரிச்சு தாங்கன்னு கேட்டார். பிரிச்சு வாங்கினார். பிரிச்சு வாங்கிட்டு தன் சொத்தை அத்தனையும் வித்தார். வித்துட்டு சொன்னாரு, நான் இதை கொண்டு போய் என்னுடைய இந்திய மக்கள் தினம் தினம் பசியில சாகுறாங்க, அதை என்னால பார்க்க முடியாது. என்னுடைய சொத்து மொத்தையும் நான் கொண்டு போய் அந்த பெரிய ஒரு அணையை கட்ட போறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அவருடைய மனைவி 300 பவுன் நகை, ஏங்க எனக்கு என்னத்துக்குங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க கொண்டு போறீங்க, இயேசுவின் அன்பை இது மூலம் காட்ட போறீங்க, இந்த மொத்த பணம் என்னுடைய மொத்த நகையும் தாரன்னு சொல்லி 300 பவுன் நகையும் அன்றைக்கு தன்னுடைய மனைவி எடுத்து கொடுத்தாங்களாம். தன்னுடைய சொத்து, தன்னுடைய 300 பவுன் நகையும் விற்று பணத்தை எடுத்துட்டு கட்டினது தாங்க முல்லை பெரியாறு அணை. அவர் நம்ம அப்பா இல்ல, நம்ம அம்மா இல்ல, நம்ம சகோதரன் இல்ல, நம்முடைய உறவுக்காரன் இல்ல, யார் என்று தெரியாத ஒருவர். காரணம் என்ன அப்படின்னா அவருக்குள் இருந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. விலைக்கிரயம் கொடுத்தா இயேசு